மனசு ரொம்ப கவலையாகவும் ரணமாகவும் இருக்குங்க. இந்த மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமே இல்லை போல். எப்படின்னா, ஒரு சர்க்கஸில் இருக்கக்கூடிய ஒரு மிருகத்தை மாதிரி தான் இன்றைக்கி மனுஷங்களும் இருக்காங்க பாருங்கள். ஏன்னா நமக்கும் நான் ரொம்ப நிஜமாகவே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. மனுஷங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேயே நமக்கு என்ன சொல்லித்தராங்க, நீ வந்து நல்லா படிக்கணும், படித்து வேலைக்கு போகணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, நீ வந்து சொந்தமாக தொழில் செஞ்சு அதில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி யாருமே ஏன் சொல்லிக் கொடுக்கலன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி உள்ள இந்த நிலவரம், எல்லா பொருட்களும் விலை ஏறுது. வீட்டு வாடகையாகட்டும், இல்லைனா பிள்ளைங்க படிப்பாகட்டும், இல்லைனா பெட்ரோல் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே விலை கூட்டிகிட்டு போகுது. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம வந்து ஒரு அலுவலகத்தில் ஒருத்தனுக்கு கை கட்டி இன்னொருத்தனுடைய கோலை வந்து அவனுடைய கோல் சக்ஸஸ் ஆகிறதுக்காக நம்மளுடைய வாழ்க்கையே தொலைச்சிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வயசில் ஆரம்பித்தோன்னா ஒரு 65 வயசு 40 வருஷம் அவனுக்காக நம்ம கை கட்டி எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் ஏன் நம்மெல்லாம் யோசிக்கிறது இல்லை? ஒரு நான் என்ன சொல்கிறது, ஒரு 3 வருஷம் 5 வருஷம் சொந்தமாக கஷ்டப்பட்டு ஏதோ நம்ம ஒரு சொந்த தொழில் செஞ்சு அதில் முன்னேறினா யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேணாம். நம்ம சம்பாத்தியம், நம்ம காசு, நம்ம போகிறோம், நம்ம உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு போயிடலாமே. ஆனால் நம்ம எல்லோரும் பாருங்கள், நம்மளுடைய சொந்த ஒரு நோக்கம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்ந்து கடைசியாக ஒரு 65 வயசில் நான் எனக்கு வந்து லக்ஸரியாக இருக்கேன், ஃப்ரீடமாக இருக்கேன்னு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நம்ம நிற்கிறோங்க. நிஜமாகவே இந்த பதிவு நான் ரொம்ப கவலையில் தான் போடுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.